முதன்மையானவர் என்று சொன்னால் உடனே எல்லோருக்கும் நினைவில் வரும் பெயர் காமராஜரே. அப்படி குறிப்பிடத்தக்க தலைவர்களுள் ஒருவராக கருதப்படுபவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் ஆட்சி காலகட்டத்தை தமிழகத்தின் பொற்கால ஆட்சி என்று சொல்லும் போது பலரும் ஏதோ அதை வெற்று புகழார போலவே நினைக்கின்றனர். இந்த தலைமுறையை சேர்ந்த காங்கிரசார் பலருக்குமே கூட அந்த வார்த்தைகளின் பின்னால் உள்ள பெருமதி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மூவேந்தர்கள் ஆட்சி காலத்தில் நிகழாத அற்புதங்கள் எல்லாம் காமராஜர் ஆட்சியில் நடந்தது. இப்படி கூறியவர் யார் தெரியுமா? தந்தை பெரியார். உண்மையில் காமராஜர் ஆண்ட அந்த 30 ஆண்டுகளில் என்ன நடந்தது? ஏன் வரலாறு தெரிந்தவர்கள் இன்றும் அதனை பொற்காகிறார்கள்? மட்டும் தருகிறேன். இன்றைய தமிழக அரசின் 2023-24 பட்ஜெட் ரூபாய் 1,73,148 கோடி. ஆனால் காமராஜர் என்று சொன்னால் உடனே எல்லோருக்கும் நினைவில் வரும் பெயர் காமராஜரே. அப்படி குறிப்பிடத்தக்க தலைவர்களுள் ஒருவராக கருதப்படுபவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் ஆட்சி காலகட்டத்தை தமிழகத்தின் பொற்கால ஆட்சி என்று சொல்லும் போது பலரும் ஏதோ அதை வெற்று புகழார போலவே நினைக்கின்றனர். இந்த தலைமுறையை சேர்ந்த காங்கிரசார் பலருக்குமே கூட அந்த வார்த்தைகளின் பின்னால் உள்ள பெருமதி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மூவேந்தர்கள் ஆட்சி காலத்தில் நிகழாத அற்புதங்கள் எல்லாம் காமராஜர் ஆட்சியில் நடந்தது. இப்படி கூறியவர் யார் தெரியுமா? தந்தை பெரியார். உண்மையில் காமராஜர் ஆண்ட அந்த 30 ஆண்டுகளில் என்ன நடந்தது? ஏன் வரலாறு தெரிந்தவர்கள் இன்றும் அதனை பொற்காகிறார்கள்? மட்டும் தருகிறேன். இன்றைய தமிழக அரசின் 2023-24 பட்ஜெட் ரூபாய் 1,73,148 கோடி. ஆனால் காமராஜர் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியேன் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேள். திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்துமே என்று தமிழை வாழ்த்தி அவையோரையும் வாழ்த்தி என் உரை தொடங்குகிறேன். உங்கள் முன் நான் சொற்பொழிவாற்றப் போகும் தலைப்பு காமராஜர் மக்கள் தலைவர் என்னும் தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். முதலமைச்சர்களுள் முதன்மையானவர் என்று சொன்னால் உடனே எல்லோருக்கும் முதலில் நினைவுக்கு வரும் பெயர் காமராஜரே. அப்படி குறிப்பிடத்தக்க தலைவர்களில் ஒருவராக கருதப்படுபவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் ஆட்சி காலகட்டத்தை தமிழகத்தின் பொற்கால ஆட்சி என்று சொல்லும் போது பலரும் ஏதோ அதை வெற்று புகழாரம் போலவே இன்றைக்கும் நினைக்கின்றனர். இந்த தலைமுறையை சேர்ந்த காங்கிரசார் பலருக்குமே கூட அந்த வார்த்தைகளின் பின்னால் உள்ள பெருமதி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மூவேந்தர்கள் ஆட்சி காலத்தில் நிகழாத அற்புதங்கள் எல்லாம் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சியில் நடந்தது. இப்படி கூறியவர் யார் தெரியுமா? தந்தை பெரியார். உண்மையில் காமராஜர் ஆண்ட அந்த 9 ஆண்டுகளில் தமிழகத்தில் என்ன நடந்தது? ஏன் வரலாறு தெரிந்தவர்கள் இன்றும் அதனை பொற்கால ஆட்சி என்று கூறுகிறார்கள்? முக்கியமான சில பதிவுகளை மட்டும் கூறுகிறேன். இன்றைய தமிழக அரசின் 2023-24 ஆண்டுக்கான மொத்த பட்ஜெட் தொகை ரூபாய் 1,73,148 கோடி. ஆனால் காமராஜர் முதல்வராக பொறுப்பேற்ற 1954-55 மொத்த பட்ஜெட் தொகை எவ்வளவு தெரியுமா? ரூபாய் 47.18 கோடி. அவர் பதவி விலகிய போது 1922-63 121.81 கோடி. அன்றைக்கெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஏழை தேசம்தான். இப்படிப்பட்ட பின்னணியில் தான் மகத்தான காரியங்களை காமராஜர் தன் ஆட்சியில் மேற்கொண்டார். தமிழகத்தின் முதலமைச்சராக ஏப்ரல் 13, 1954 பொறுப்பேற்ற காமராஜர் அக்டோபர் 2, 1963 வரை 9.5 ஆண்டுகாலம் ஆட்சி செய்தார். காமராஜர் முதல்வராக பொறுப்பேற்றதும் முதல் நடவடிக்கையாக குலக்கல்வி முறையை ஒழித்தார்.
சிலர் பரம்பரை தொல்லே செய்து வர வேண்டும் என்கிறார்கள். நம்மை படிக்காதவர்களாகவே வைத்திருந்து நாம் ரோடு போடவும், கல் உடைக்கவும், ஏர் ஓட்டவும், சேரும் சகதியில் நாற்று நடவும் பயன்பட வேண்டுமாம். அவர்கள் மட்டும் நகத்தில் மண் படாமல் வேலை செய்து முன்னேற வேண்டுமாம். எப்படி இருக்கிறது நியாயம்? நாமும் படித்து 4 தொழில்கள் செய்து முன்னேற வேண்டாமா என்று நறுக்கு தெரித்தால் போல் கூறினார். எந்த சொத்தும் இல்லாதவர்களுக்கு கல்வி என்ற சொத்தை வழங்கி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைவருக்கும் இலவச கல்வியையும் மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். இதனால் 1957 15,800 இருந்த தொடக்கப்பள்ளிகள் 1962 29,000 உயர்ந்தன. மாணவர் எண்ணிக்கை 19 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக அதிகரித்தது. 637 இருந்த உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 1995 ஆனது. பாசன திட்டங்கள் கீழ்பவானி திட்டம், மணிமுத்தாறு திட்டம், மேட்டூர் கால்வாய் திட்டம், ஆரணியார் திட்டம், அமராவதி திட்டம், வைகை திட்டம், சாத்தனூர் திட்டம், கிருஷ்ணகிரி திட்டம், 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காவேரி கள்ளிமுக வடிகால் திட்டம் ஆகியவற்றை உருவாக்கினார். எல்லாவற்றையும் விட முக்கியமானது இது. காமராஜரின் பொது வாழ்க்கை எளிமை, நேர்மை, தூய்மை என்னும் தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டது. முதல்வராக இருந்த காலத்தில் சென்னையில் உள்ள தனது வீட்டில் தனது தாயை கூட 2 அல்லது 3 நாட்களுக்கு மேலாக தங்க காமராஜர் அனுமதித்ததில்லை. சம்பளத்தில் இருந்து மாதம் ரூபாய் 120 கொடுத்து விருதுநகரில் தான் தனது தாயை தங்க வைத்திருந்தார். தன்னை சுற்றி தனது குடும்பத்தினார், உறவினார் இருக்கக்கூடாது என்பதில் மிகவும் கண்டிப்பாக இருந்தார் என்ற ஒரு செய்தி போதும் கரைப்படியாத கைகளுக்கு. காமராஜரின் ஆட்சியை பிரதமர் நேரு உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் அனைவருமே மனதார பாராட்டியுள்ளனர். முக்கியமான பாராட்டு காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்த தந்தை பெரியாருடையது. சுமார் 9.5 ஆண்டு காலம் காமராஜர் ஆட்சியை தன் தோள் மீது சுமந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்து ஆதரவு திரட்டினார் பெரியார். 1961 தேவக்கோட்டையில் பேசும்போது மரண வாக்குமூலம் போல தமது ஆழ் மனதில் உள்ளதை தந்தை பெரியார் வெளியிட்டார். தோழர்களே, எனக்கோ வயது 82 ஆகிறது. நான் எந்த நேரத்திலும் இறந்து விடலாம். இன்றைய காமராஜர் ஆட்சியில் நம் நாடு அடைந்து வரும் முன்னேற்றம் கடந்த 2000-3000 ஆண்டுகளில் என்றுமே நடந்ததில்லை. தோழர்களே, நீங்கள் என் சொல்லை நம்புங்கள். இந்த நாடு உருப்பட வேண்டுமானால் இன்னும் 10 ஆண்டுகளுக்காவது காமராஜரை விட்டுவிடாமல் பிடித்து கொள்ளுங்கள். அவரது ஆட்சி மூலம் சுகமடையுங்களை. காமராஜரை பயன்படுத்தி கொள்ள நாம் தவறிவிட்டால் நம் தமிழர்களுக்கு வாழ்வளிக்க வேறு ஆள் சிக்காது. காமராஜர் அவர்கள் காரில் செல்லும்போது ஒரு சிறுவன் மாடு மேய்த்து கொண்டிருந்தான். ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். சாப்பாட்டிற்கே வழி இல்லை, இதில் எங்கு பள்ளிக்கு செல்வது? ஆடு மாடு மேய்த்தால்தான் சாப்பாடு என்று கூறிய அச்சிறுவனை பார்த்து, மதிய உணவு தந்தால் பள்ளிக்கு செல்கிறாயா என்று கேட்டார் காமராஜர். சுட சுட சோறும் படிப்பும் தந்தால் யாருக்கு தான் கசக்கும்? உடனே செல்கிறேன் ஐயா பள்ளிக்கு என்று சொன்னான். இதுவரை என் உரையை பொறுமையாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.